இப்போ எனக்கு 58 59 வயசு ஆகுது. 37 7.5 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஏன் இப்படி வந்து நல்ல இந்த உணவுகளை பத்தி ஒரு நாலேஜ் எப்படி வருதுச்சு அப்படின்னு சொன்னா, நான் என்னோட 30வது வயசுல 1991 நான் ராஜீவ் காந்தியோட பாம்பு பிளாஸ்ட்ல அடிபட்டேன். முழுவதும் எரிந்து போனேன். ஃபுல்லா எரிஞ்சிட்டேன். என் படம் இருக்கு, நான் காமிக்கிறேன். அப்புறம் எனக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ்க்கு கொண்டாடுறதுக்குள்ள என் கையெல்லாம் பிஞ்சு, என்னோட காலில் இருக்க சதையெல்லாம் பிஞ்சு, இது முழுவதும் எனக்கு குண்டு இருக்கு. 100கணக்கான குண்டு இருக்குது என் உடம்புக்குள்ள. இந்த காலில் ஒண்ணுமே இருக்காது. அப்போ ஃபுல்லா குறைச்சிருச்சு. பைப்பு மாதிரி ரத்தம் ஊத்துது. என்ன அப்படியே சதையை தொங்க ஏந்துட்டு அப்படியே வராங்க. நான் உயிரோட இருக்கேன்னு சொல்றேன், ஏந்துட்டு வராங்க. எல்லாம் ரணகலமா எல்லாம் கை கால் துண்டுது. அதுக்குள்ளதான் கிடக்குறேன். நான் உயிரோட இருக்கேன், காப்பாத்துங்கன்னு கத்துறேன். என்ன தூக்குறாங்க, என் கையெல்லாம் பிஞ்சு தொங்குது. அப்படியே போலீஸ் எடுத்து வந்து ஒரு வேலை வைக்கிறாங்க. அங்க ஃபர்ஸ்ட் எய்டுக்காக கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஜிஹெச் ஸ்ரீபெரும்புத்தூர் போகும்போது கட் டவுன் பண்ணணும். வெயின் போயிடுச்சு, வெயின் எங்கன்னு கிடைக்கல, கடுப்பாயிடுச்சு உடம்பு ஃபுல்லா. எல்லாம் கன் பவுடர். அப்படியே வந்துட்டு பிளேட் எடுங்கன்னு அறுக்குறாங்க. பிளேட் எடுத்தாங்க, கட் டவுன் பண்ணாங்க. கட் டவுன் பண்ணிட்டு எனக்கு சலைன் போட்டாங்க போல இருக்கு. அப்புறம் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு இங்க ஜிஹெச் பண்றாங்க. வச்சு டயர்லாம் வச்சு கொளுத்துறாங்க, அடிக்கிறாங்க. எந்த வண்டி விடல. அப்படியே அள்ளி போட்டு எங்களை எடுத்துட்டு வராங்க. எல்லாரும் அடிப்பட்டவங்க அத்தனை பேர் அள்ளி போட்டு எடுத்துட்டு வராங்க. அதுல 9 போலீஸ், அதுல வந்து 9 சிவிலியன், 18 பேர் செத்தாங்க. எல்லாம் ராஜீவ் காந்தி அந்த அசாசினோட கொலை பண்ணவளோட சேர்ந்து என்ன இங்க கொண்டாடும் போது அடுத்த நாள் எங்க போலீஸ் ஆபீசர் போலீஸ்காரங்க எல்லாம் சாகுறாங்க. மாச்சல்ல கொண்டு போடுறாங்க. அப்படி வெந்து போய் உட்காந்துருந்தேன். அப்புறம் நிறைய இந்த பெல்லட்ஸை தோண்டி எடுப்பாங்க. டாக்டர்ஸ் சர்ஜரி பண்ணி கையெல்லாம் தைச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி என்னவோ பண்ணி உகம் ஃபுல்லா பிளிஸ்டர்ஸ் வந்து அப்புறம் கடந்து தோலெல்லாம் உறிஞ்சி அப்படியே எரிஞ்சு 3 மாசம் கிடந்த ஆஸ்பத்திரியில். ரத்தமெல்லாம் போயிடுச்சு உடம்புல இருந்து. 5 பாட்டில் ரத்தம் ஏத்துனாங்க. அதனால நான் எவ்வளவு வீக்கா இருப்பேன் பாத்தீங்களா. அப்புறமா தான் நான் தேடல ஆரம்பிச்சேன். ஐயோ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மறுபடியும் நான் நிக்கணுமே, அத்தனை மணி நேரம் வேலை செய்யணுமே, அன்ஃபிட் பண்ணி அனுப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் வளர்த்துக்கணும். நான் அந்த உணவு தேடல் எனக்கு இருந்துச்சு. இந்த ஐயா வந்துட்டு யூடியூப்ல நிறைய பார்ப்பேன். இவரையும் பார்த்தேன். இவர் சின்ன பேர்ல எண்ணெய் கிட்டெல்லாம் பூசிக்கிட்டு உடம்புல அப்படி பேசிட்டே இருந்தாரா. சரி என்னமோ ஒரு பச்சை உணவுங்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்ண, அந்த கேரட்டை துருவிட்டு தேங்காய் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு பொடி போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு அந்த என்னது கேஷ்யூ நட்டு அதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டேன். 2 தான் சீவனேன். அப்புறம் 4 கேரட் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, மறுபடியும் சீவனேன். அப்படி ஒரு ருசி, அதையே திங்கணும் போலவே இருந்துச்சு. ஆஹா என்னடா இது ரொம்ப நல்லா ருசியா இருக்கே, சரி இந்த கிளாஸ் தான் போமா. அப்புறம் ஐயாவோட ஃபோன் இருந்துச்சு, கான்டாக்ட் நம்பர் எடுத்த. ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணிச்சு, அட்வான்ஸ் நீ 1000 ரூபாய் கட்டுச்சு. அட்வான்ஸ் எல்லாம் கட்ட மாட்டேன், வந்தா என்ன கிளாஸ்ல வச்சுக்கோ, நான் வருவேன் இன்டெஃபினட். நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். சரி வாங்க மேடம் நீங்கன்னு சொல்லிச்சு. சரி எப்படியோ தடு மாதிரி வந்தேன், இந்த கிளாஸ்க்கு வந்தேன். அந்த அம்மாட்ட பணத்தை கட்டினேன். ஆனா ஒரு சாப்பாடு கூட நம்மகிட்டயும் அந்த சோளம் இருக்கு, அந்த கேரட் இருக்கு, அந்த பீட்ரூட் இருக்கு, நம்மகிட்டயும் அத்தனை இருக்குது. ஆனா நம்ம செய்து சாப்பிட தெரியலையே. இந்த மகானுக்கு தான் கடவுள் உதிச்சாரோ அதை கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு அந்த உயிருள்ள உணவை இந்த உயிரான மனுஷங்களுக்கு கொடுத்து உயிரூட்டணுங்கிறத இந்த எண்ணெய் இந்த தேங்காய் பால் குளியலும் அந்த காய்கறி குளியலும் யூனிஃபார்ம் போட்டு வேர்வை நாத்தம் அடிக்கும். என் மேல கிட்ட வராதுன்னு சொல்லி வரேன். முன்னாடி இருந்தா கறி சாப்பிட்டு வேர்வை நாத்தம் அடிக்கும். வேர்வை இன்னைக்கு குழுன்னு இருக்கு உடம்பு. நாத்தெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியவே இல்லை. இந்த குளியலும் இந்த சாப்பாடு அடே அப்பா. ஒரு டம்ளர் தான் கொடுத்தாங்க. அந்த என்னது காஃபி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த பால் ஆஹா என்ன மாதிரி பசி இப்ப எடுக்கவே இல்லைங்க. போய் மீன் குழம்பு தூக்கி கீழே ஊத்திட்டு கொடுங்க, காய கொடுங்க, பழத்தை கொடுங்க, அப்பதான் உயிர் வந்து நான் கட்ட போறேன். யாரு இதுக்கு குறுக்க நின்னாலும் சாகுற வரையும் நான் இதான் சாப்பிடுவேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, நான் பேசுறேன் என் உடம்புல அப்படி இந்த நரம்பெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் குறைவாது. நான் எந்திரிக்க முடியாது. அடிப்பட்டதுல என் கால் எங்க போச்சுன்னு தெரியல போல இருக்குது. இப்ப உட்காந்தா மடக்குங்க, எந்திரிச்சா மடக்குங்க, அப்படி முட்டி சரியா வேலைக்கும் எந்திரிக்க முடியாது. ஆனா இப்ப இந்த உணவை எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறதுக்காக 2வது என்ன அதிக நேரம் யூரின் போக மாட்டேன். ஏன்னா போலீஸ்ல பெல்ட் போட்டு கட்டிட்டு ஷூ வச்சுட்டு பப்ளிக் நேரம் உட்காந்துட்டே இருப்பாங்க. எந்த மாதிரி பாத்ரூம் 9 மணி நேரம் போக முடியாது. அப்ப எனக்கு என்ன பண்ணிச்சு, இன்னும் அடி வயித்துல குத்துற மாதிரி இருந்துச்சு. கேன்சர் வந்துருச்சு, யூட்ரஸ் கேன்சர் போல இருக்கு. நம்ம அதை சாக தான் போறோம்னு நினைச்சிட்டேன். இந்த 3 நாளா அந்த வலி எங்க இருக்குன்னே தெரியவே இல்லை. இப்போ எனக்கு இந்த வெஜிடபிள்ஸ், இந்த ஃப்ரூட்ஸ், அப்புறம் இந்த ஜூஸ்ன்னு சொல்ல முடியாது, பாயாசம், வெஜிடபிள் பாயாசம் இதெல்லாம் குடிச்ச உடனே அடேங்கப்பா சத்தம் எப்படி வருது பாத்தீங்களா, தெம்பு எப்படி வருது பாத்தீங்களா. இதுதாங்க 100 வயசு வாழக்கூடிய தெம்புங்க.